அப்படின்றது ஃபுல்லாக ரொம்ப நம்மளுக்கு வழிஞ்சு ஓடும். இது வந்து இப்போ எப்போ ரொம்ப செடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையிலேருந்து இந்த அளவுக்கு நீர்மட்டம் உயர்ந்து அதிக அளவில் நம்மளுக்கு இறங்கி ஓடுது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்கால் புயல். இந்த பெங்கால் புயல் வந்துட்டு கடந்த 2 நாளாகவே நம்மளை கொஞ்சம் பயமுறுத்தி இருந்துச்சு பார்த்தீங்களா. இந்த பெங்கால் புயல் எங்கே கரையை கடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்கும் மரக்காணத்துக்கும் இடையில இருக்க கோட்டுக்குப்பம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் வந்துட்டு கரையை கடந்துச்சு. கரையை கடந்ததை ஒட்டி இன்னைக்கு நல்ல மழை. நேற்றுக்கு முதல் நாள் வந்துட்டு ஈவினிங் பெய்து ஆரம்பித்த மழை மறுநாள் ஃபுல்லும் அதுக்கு மறுநாள் வரைக்கும் 2 நாளாக விடாமல் நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. இது வந்து திண்டிவனத்தில் இருக்கிறது மிகப்பெரிய ஏரி. இது வந்துட்டு இப்போ மழை பெஞ்சதுனால அந்த அளவுக்கு ஃபுல்லாக நிரம்பி ஓடுது. திண்டிவனத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பெய்த மழைன்னு பார்த்தீங்கன்னா 50 சென்டிமீட்டர் அளவுக்கு பெய்துன்னு சொல்கிறாங்க. என்னுடைய வயசுக்கு நாளைக்கு தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் எந்த அளவுக்கு மழை பெய்யுது. சடனாக ஏரி ரொம்ப இல்லை. இதான் நானே முதல் முறையாக பார்க்குறேன். எங்கள் ஊரில் வந்துட்டு பெருசாக வந்துட்டு அந்த சுற்றுலா மையம் கிடையாது. நாங்கள் பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரி இல்லை அதை தாண்டி இருக்கிற இந்த பக்கம் இருக்கிற சென்னை போகிற இடத்துக்கு தான் நாங்கள் போயாகணும். இங்கே இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுற்றுலாத்தலம் சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஏரிகள் உடைஞ்சாதான் எங்கள் ஊரில் இருக்கிற எங்கள் ஆளுங்களாம் வந்துட்டு இந்த ஏரியாவை வந்து சுற்றி பார்ப்பாங்க, வந்துட்டு ஒரு ஜாலியாக வந்து வைப் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இந்த சும்மா வேடிக்கை பார்க்கறதுனே வருவாங்க. நான் இதுக்கு முன்னாடி காமிச்சேன் பார்த்தீங்களா பிரிட்ஜ், அதாவது மேம்பாலம்னு சொல்கிறாங்க இல்லையா, அங்கேருந்து டவுன் காமிச்சேன் இல்லைங்களா, அந்த ஏரியினுடைய மெயின் தான் இது. சுற்றி எல்லாரும் வந்துட்டு அங்கே பாருங்க அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க பாருங்க, மீன் பிடிக்கிறாங்க. இங்கே நிறைய மீன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடையை வச்சு காமிக்கிறாங்க. மீன் போதாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன். எல்லாருமே வந்துட்டு சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து குப்பை மேடை நாங்கள் நிற்கிறது கொஞ்சம் சறுக்குனா கூட நாங்கள் அந்த பக்கம் விழுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இங்கேருந்து நாங்கள் கிளம்புறோம். எங்கள் ஊரில் இப்போதைக்கு இதுதான் இருக்கிற நயகரா நீர்வீழ்ச்சி தான். இது இன்னும் நாளைக்கோ நாளடைக்கோ சுத்தமாக வடிஞ்சிடும். அவ்வளோதான், வடிஞ்சிடும். இது ஒன்று தான் இப்போதைக்கு எங்களுக்கு இருக்கிற ஒரு சின்ன ஒரு என்டர்டைன்மெண்ட்டு. ஆனால் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா கடந்த 2 நாட்களாகவே கரண்ட் கிடையாதுங்க. 2 நாளாகவே எங்கள் ஊரில் வந்துட்டு கரண்ட் கிடையாது. நிறைய மரங்கள்லாம் முறிஞ்சு இருந்ததுனால இபி வந்துட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ப்ரிகாஷனாக எவ்வளோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் கரண்ட் கிடையாது. நிறைய ஏரியாக்களில் கரண்ட் இல்லாமல் எல்லாமே கொஞ்சம் ஸ்தம்பிச்சு போயிருக்கு. தண்ணி இருந்தால் தான் வீட்டில் எல்லா வேலையும் செய்ய முடியும். எந்த வேலையும் செய்ய முடியல, தண்ணி இல்லை. நிறைய மழை பெய்திருக்கு. நான் இவ்வளோ வருஷத்துக்கு இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் எங்கள் ஊரில் இந்த மாதிரி மழை பெய்யுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் கொஞ்சம் சேஃபாக ஜாக்கிரதையாக இருங்க. குழந்தைகளை வந்துட்டு சுவிட்ச் போர்டில் வந்துட்டு அனாவசியமாக கை வைக்க விட்டுறாதீங்க. ஏன்னா வந்துட்டு செவரெல்லாம் வந்துட்டு ஈரமாக இருக்கும். ஈரமாக இருக்கும்போது சுவிட்ச் போர்டில் நீர் கசிவு இருக்கும். நீர் கசிவு இருக்கும்போது மின் கசிவு ஏற்பட வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. ஸோ குழந்தைகளை வந்து டேரெக்டாக வந்து சுவிட்ச் போர்டில் கை வைக்காதீங்க. வீட்டில் இருக்க லேடிஸ் வந்து ஜாக்கிரதையாக பத்திரமா இருங்க, சேஃபாக இருங்க. அனாவசியமாக எங்கேயும் வெளியே அதிகமாக போகாதீங்க. குழந்தைகளை ஜாக்கிரதையாக பார்த்துங்க. வீட்டில் இருக்கிற பெரியவங்களையும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. நம்ம இங்கே கிடங்கல் ஏரி வந்துட்டு ரொம்ப விளைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம் இல்லைங்களா, அது வந்து இறக்கம் தான் இது. நேற்றுக்கு புயல் வந்துட்டு பாண்டிச்சேரிக்கு இடையில இருக்கிற, அதாவது பாண்டிச்சேரிக்கும் மரக்காணத்துக்கும் இடையில இருக்கிற கோட்டுக்குப்பம் அப்படின்ற ஏரியாவில் வந்துட்டு புயல் கரையை கண்டுபிடிச்சு சொன்னேன் இல்லைங்களா, அதனுடைய விளைவாக கிடங்கல் ஏரி ஃபுல்லாக நிரம்பி அதனுடைய இறக்கம் தான் இது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த நீர் ஊற்று இதுதான் எங்கள் ஊரில்
தான் இப்போ இருக்கிற நயகரா நீர்வீழ்ச்சின்னு சொல்லலாம். இதை பார்க்க தான் இங்கே பாருங்க எல்லாருமே கூட்டக்கூட்டமாக வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வரப்போகுது, அதுக்காக தான் இன்னைக்கு வந்துட்டாங்க. அந்த எப்படி ஜனங்க பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னெச்சரிக்கையாக அங்கே வந்து விசில் அடித்து அவங்க எல்லாம் கொஞ்சம் அப்புறப்படுத்துகிறாங்க ஜனங்களெல்லாம். இதை பார்க்கறதுக்கு வேண்டியே இன்னைக்கு எங்கள் ஊரில் இருக்கிறவங்கலாம் இந்த மழை குளிரெல்லாம் தாண்டி இன்னைக்கு வேடிக்கை பார்க்க வந்துருக்குறாங்க. சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். ஆனால் இது வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். இங்கேருந்து வரப்போக இடமும் கொஞ்சம் பாதிப்பாக இருக்குது. பக்கத்துலேயே ரயில்வே ட்ராக்கு. வயசு பிள்ளைங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆசைக்காக வேண்டி இந்த நதியை நான் பார்த்தேன். அங்கே ஏற்கனவே வீட்டில் காமிச்சில்லைங்களா மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக கேர்ஃபுல்லாக இருக்கணும். எந்த நேரத்தில் எந்த ஆபத்துனா நெருங்கலாம். ஸோ பசங்க ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள். சும்மா வந்தோமா பார்த்தோமா வேடிக்கை பார்த்தோமா அதோட போயிடணும். அதில் இறங்கி மீன் பிடிக்கிறேன்ற பேரில் இறங்கி அவங்களுடைய உயிருக்கு ஆபத்தை உண்டு பண்ணிக்க கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க. ட்ரெயின் வருது, அதையும் இப்போ நான் கவர் பண்ணுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா நண்பர்களே, இந்த ட்ரெயின் பக்கத்தில் ஒட்டுக்கா இருக்குது. இந்த தண்ணி வர ஏரியா கொஞ்சம் கூட ஜனங்க பயம் இல்லாமல் அந்த ட்ரெயின் ட்ராக் பக்கத்தில் இருக்குதா எல்லாருமே வெளியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு ஜாலிக்கு தான், ஆனாலும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க மக்கள்கிட்டலாம் நான் சொல்லிக்கிறேன். எல்லாரும் சேஃபாக ஜாக்கிரதையாக இருங்க. வேடிக்கை மட்டும் பாருங்கள். அதில் இறங்கி மீன் பிடிக்கலன்ற பேரில் உங்களுடைய உயிருக்கு ஆபத்து வந்து பண்ணி காட்டுங்க. இதுதான் நான் ஃபஸ்ட்டு எச்சரிக்கையாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். எல்லாரும் ஜாக்கிரதையாக இருங்க.